அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் இது ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்துகிட்டு இருக்குது, வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, சப்போர்ட் ஒன்றா வந்து 23,550, ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா வந்து 24,000 ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் 1 hour கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 hour எங்கேயுமே பிரேக் பண்ணலை. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒன்றும் பெருசாக நடக்கலை. என்னதான் இருந்தாலும் ஓய் டேட்டா வந்து 24,000 ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டுருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த வாரம் மார்க்கெட் 24,000 மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகவே ஆகாது. 24,000 வரைக்கும் போனாலும் 24,000 மேலே போகாதுன்றது தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நேற்று நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வச்சுட்டு கீழே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் நடந்துட்டு அகைன் மேலே போனாங்க ஒரு 600 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 நாளில் மறுபடியும் இறக்குனாங்க. இப்போ மறுபடியும் கன்சால்டேட் ஆகிறாங்க. ஸோ ஃபர்தராக மேலே போவாங்களா இல்லை கீழே வருவாங்களான்றது தான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஏன் மார்க்கெட் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் வந்து மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்னால் வந்து ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகணும், அது ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆகட்டும் இல்லை டவுன் ட்ரெண்ட். ஆனால் மார்க்கெட் வந்து சைட் வேஸ்லேயே நடந்துக்கிட்டு இருக்குது. சைட் வேஸ்லேயே நடக்காது. அப்போ மார்க்கெட்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து சைட் வேஸில் நடக்கும். வாரத்தில் ஒரு நாள், மிஞ்சி போனால் 2 நாள். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக ஒரு 2 நாள் மட்டும்தான் ஒரு ட்ரெண்டை காட்டுது. அதுக்கப்புறம் பேக் டு த நார்மல் அந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்துடுது. எந்த ரீசன், எதுக்கான ரீசன் இது அப்படின்னா, இந்த ஜான்வரி மந்த் வந்து நிறைய கம்பெனிஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், அவங்களுடைய டேட்டா வந்து சப்மிட் பண்ணுறது இருக்குது. ஓகேங்களா? அது ரெகுலராக நடக்கிறது தான். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வெயிட் பண்ணுது, எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுது அப்படின்னா, நம்மளும் மார்க்கெட் கூட சேர்ந்தே தான் நம்ம வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னாடியோ போயிட்டு யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் இருக்குது. குளோபலாகவே மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பட் ஆனால் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. பாருங்கள், எந்தெந்த மாதிரியான டேட்டா நீங்கள் எந்தையுமே ஒரு டிசிஷனே உங்களை எடுக்க முடியாத மாதிரி மார்க்கெட் உங்களை வச்சு, உங்களோட மென்டாலிட்டியை வச்சுட்டு அழகாக வந்து ப்ராஃபிட் பண்ணுறவங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ், அவங்க மட்டுமே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக இந்த மாதிரி சைட்வேஸில் இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மந்த்து வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த யூஎஸோடைய பிரசிடெண்ட் பதவியேற்பு இருக்குது. February 1 வந்து நமக்கான பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டில் தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் இயர், இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 வந்து எப்படி இந்தியாவுடைய க்ரோத் இருக்குன்றது அந்த பட்ஜெட்டை பொறுத்து தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அதுக்காக வெயிட் பண்ணலாம். அவசரப்பட்டு மேலே போகாமல் மேபி அந்த பட்ஜெட்லாம் எப்படி கொஞ்சம் ஃபேவராக வருது, நல்லபடியாக இந்தியாவோட க்ரோத்துக்கு இருக்குது அப்படின்னா ஃபர்தராக அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக்கு நடக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ப்ராபபிலிட்டி இருக்குது. நம்ம எல்லா வகையிலுமே யோசிக்கணும். ஒரு வகையில் மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் அது கூடவே ட்ராவல் பண்ணி போக கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா, இது வந்து நாளைக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். எப்படின்னா, இன்றைக்கி வந்த டே ஐ, அதாவது ஸோ 23,795, அதாவது 23,800ன்ற ரேஞ்சை நாளைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இந்த 23,800 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா அங்கேருந்து 24,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஓய் டேட்டாவும் நியர்பை ஸ்ட்ரைக்ஸில் இல்லை. ஓய் டேட்டா பற்றி நம்ம ஒரு வீடியோ அதை ஆரண்டி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு புரிஞ்ச மாதிரியும் உங்களுக்கு புரியிற மாதிரியும் நான் உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நியர்பை ஸ்ட்ரைக்ஸில் பெருசாக ஓய் டேட்டா இல்லை. ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஹை ஸ்விங் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு கீழே ஒரு 250 பாயிண்ட் வந்துட்டும் இப்படி மேலே ஏறலாம். ஸோ அந்த மாதிரியான ஹை ஸ்விங் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியுமே இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே மேலே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 23,800. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 24,000. 24,000 மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,000ன்றது வந்து அடுத்த டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் 2. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா 24,250. இந்த 24,250 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்றைக்கு இந்த வாரம் போகலாம், அடுத்த வாரம் போகலாம், என்றைக்கு வேணால் போகலாம். பட் 24,223 200 to 250 இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட்டில் ஒரு ரேலி நடக்கிறதுக்கான
ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் டெய்லி அதை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதை நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். சப்போஸ் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா இந்த 23,000 இது நல்லா நோட் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன், நிறைய சப்போர்ட் ஜோன்ஸு மார்க்கெட் இருக்குது. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் ஆகும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் நடக்கணும்னு இல்லை. நான் இது வரைக்கும் நான் என்ன நோட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே வந்தாலுமே இந்த 23,550 வரைக்குமே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே சப்போர்ட் ரிஜன் தான். எப்போ வந்து ஒரு செல் ஆஃப் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா, இந்த 23,250ன்ற ரேஞ்சை வந்து என்றைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அன்றைக்கி தான் ஒரு ஒரு மிகப்பெரிய செல்லிங் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நேற்று கொடுத்த எந்த சப்போர்ட்டையும் நான் மாற்ற விரும்பலை. 23,550 அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 450, சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 23,250. ஸோ மிகப்பெரிய செல் ஆஃப் எங்கே நடக்கும் அப்படின்னா 23,200க்கு கீழே மார்க்கெட் ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய செல் நடக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. அதே மாதிரி ஒரு மேலே அப் ட்ரெண்டாக எப்போ போகும் அப்படின்னா 24,250க்கு மேலே போச்சு அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் மேலே போகும். அது வரைக்குமே மார்க்கெட் இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தயவுசெய்து வந்து டெய்லி ப்ராஃபிட் பண்ணணும், டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. எவ்ரி டே இஸ் அ ட்ரேடிங் டே, பட் எவ்ரி டே இஸ் நாட் அ ப்ராஃபிட்டபிள் டே. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லா நாளும் ட்ரேட் எடுத்து எல்லா நாளுமே ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தோம்னா யாரும் எந்த வேலைக்கும் போக தேவையில்ல. ஒரு ஃபேமிலியில் ஃபேமிலின்ற பாருங்க, ஒரு லைஃப்பில் வந்து இது நம்ம பண்ணி ஆகணும், ஒரு டார்கெட் வைக்கணும், ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு எய்ம், இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஒரு 20,000 இல்லை 20 லட்சமோ யார்கிட்டே கடனை வாங்கிட்டு வந்து டெய்லி உள்ளே போட்டோமா, டெய்லி ப்ராஃபிட் பண்ணோமா, டெய்லியும் போய் வீட்டில் தூங்கணுமா அப்படின்ட்டு போயிடலாம். ஸோ லைஃப் வந்து அப்படி ரன் ஆகவே ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா யாரோ ஒரு 10 பேர் லாஸ் பண்ணுறாங்க. ஒரு 10 பேர் லாஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100 பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் அந்த லைஃபோட பேலன்ஸ் வந்து கரெக்டாக ரன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் பேக்ரவுண்டில். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செஷனில் ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சொல்கிற விஷயங்கள், இந்த லெவல்ஸ், இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ நீங்களும் பர்சனலாக டெக்னிக்கலாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். அது என்னோட இந்த வீடியோவோட பெட்டரான பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். ஸோ அது கூட நிறைய நம்மளோட வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸையும் பாருங்கள். நம்மளோட பெட்டராகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லிசன் பண்ணுங்கள், பட் டிசிஷன் நீங்கள் எடுங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான வியூவை உங்களுக்கான எடுத்துகிட்டு வாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த 3 மாதம் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுறாங்கல்ல கன்சிஸ்டண்ட்டாக, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடியோ கையில் இருக்கிற சேலரி போட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு 5,000 இல்லை 10,000 உள்ளே போட்டு ஏதோ ஒரு 2,000 ப்ராஃபிட்டு, 4,000 லாஸு, அவ்வளோதான் ட்ரேடிங் கேம்பிளிங் அப்படி மூடி வச்சுட்டு போகிறவங்களுக்கு அதை பற்றின பலன்கள் தெரியாது. அதை நீங்கள் ப்ராப்பராக 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அந்த பொறுமை வந்து உங்களுக்கு நிறைய கற்றுத்தரும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும். மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இன்றைக்கி ட்ரேட் பண்ணியே தான் ஆகணும், என்னோடய ட்ரேடிங் செட்டப் வரல, ஆனால் இன்றைக்கி போய்டுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே நம்பிக்கையெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. என்ன இருக்குமோ, என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், என்ன இருக்குதோ அதுதான் அங்கே செயல்படும்ன்றது தான் உண்மை. ஸோ உங்களோட எமோஷன்ஸ்லாம் தயவுசெய்து வெளியே வச்சுட்டு வந்துடுங்க. மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு எமோஷனும் கிடையாது. மார்க்கெட்டுக்கு ஒரே ஒரு எமோஷன் தான், மணி மேக்கிங். உள்ளே வந்து எவெல்லாம் காசு லூஸ் பண்ண தயாராக இருக்கணும், அவனுடைய காசெல்லாம் மார்க்கெட் வாங்கி வச்சுக்கும். ஓகேங்களா? அதனால் உங்களுடைய எமோஷன்ஸ்லாம் மார்க்கெட்டுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம சைக்காலஜி ஆஃப் த ட்ரேடிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், முடிஞ்சால் அதையும் போய் பாருங்கள். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கிளைமேட் சேஞ்சினால் எனக்கே கோல்டு 2 days. ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த வீடியோவில் எப்படி மார்க்கெட் ட்ரேவால் வருதுன்றதையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.